பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கம் எல்லாம் படக்கூடாது. இந்த மாதிரி எதிர்ப்புகள் நெருக்கங்களை கண்டு சோர்ந்தெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு தான் ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல, உங்க கூடவே இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. இல்ல காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, காரணம் இல்லாம நெருக்கிறாங்க, வேலையில முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, பிசினஸ தடுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்களே நெருக்கிறாங்க. என்னப்பா இது வாழ்க்கை என்ன தோன்றுகிறாரு? அப்படி சோர்ந்துட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்ல. இதுவரை என்ன நடந்தது யோசித்து பாருங்களேன். இந்த வருஷத்துல பிரச்சனை வரலையா, போராட்டம் வரலையா, நெருக்க வரலையா? எல்லாம் வந்தது இல்ல. அப்ப இந்த வருஷத்தின் கடைசி மாசம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார்ல. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா? 1 சாமுவேல் 7:12 இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவங்க பாட்டுல ஆண்டவர் கொடுத்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பக்கத்து நாட்டுல பெலிஸ்தர்கள், அது பெலிஸ்தர்கள் ராட்சதர்லாம் இருக்கிறாங்க, கோலியாத் மாதிரி பயங்கரமான ஆட்கள். இவங்களுக்கு சும்மா இருக்க முடியல. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கக்கூடாதுன்னு வேணுக்கு பிரச்சனை உண்டாக்கி யுத்தம் பண்ண வர்றாங்க. இவங்க பாக்குறாங்க, நாங்க என்ன உங்கள்கிட்ட யுத்தத்துக்காக வந்தோம், உங்க நாட்டை பிடிக்க வந்தோமா? எங்க பாட்டுல எங்க நாட்டுல வசிக்கிறோம்னா இந்த பெலிஸ்தர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க மாதிரி வந்த போது அந்த மக்கள்லாம் பயந்து தேவ மனிதனாகிய சாமுவேல்கிட்ட வந்தாங்க. சாமுவேல் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணினார். பண்ணின உடனே கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அந்த பகுதியை நிவாச பாத்தீங்கன்னா பயங்கரமான இடி முழக்கத்தை உண்டாக்கி பெலிஸ்தரை கர்த்தர் கல்லங்கடித்து விட்டார். கர்த்தரே டைரக்டா யுத்தம் பண்ணினார். அவ்வளவுதான், பெலிஸ்தர்கள் சித்தரை பயந்து ஓடி, அவ்வளவுதான் பெரிய வெற்றி. அப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒரு மிஸ்பாவிலே கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தீரே அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன இடத்திற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார்கள். எபெனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று அர்த்தம். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இயேசு இருக்கிறார், ஊழியத்துக்கு உதவி செய்தார். உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்ல. நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தது, ஆண்டவர் உதவி செய்து மாற்றி கொடுத்தாரு இல்ல. நீ வேலை செய்யற இடத்துல காரணம் இல்லாம பகைச்ச நெருக்கனாங்க, கர்த்தர் அவங்க